ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். நம்ம இன்றைக்கி வீட்லேயே சிம்பிளாக டைம் சேவிங் மெத்தடில் வாஷிங் லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். வெறும் 3 பொருள் போதும், அதுவும் சட்டுன்னு பண்ணிடலாம், ஈகோ ஃப்ரெண்ட்லி கூட. இதில் அதிக நுரையெல்லாம் வராது. நம்ம பண்ண அன்னைக்கு மட்டும் அதிக நுரையாக வரும், அதுக்கப்புறம் நுரை கம்மியாயிடும். இது 15 டேஸ் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் தாங்கும். பாத்திரத்தில் எந்த வளவளப்பும் இருக்காது, பிசு பிசுப்பு இருக்காது. மிக்சர் ஜார்லலாம் கொஞ்சம் இந்த லிக்விட் போட்டு பல்ஸ் மோடில் விட்டாலே பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிடும். பாத்திரத்துல எல்லாம் எந்த கவிச்சி ஸ்மெல்லும் இல்லாம பளிச்சுன்னு ஆயிடும். அதுவும் நம்ம கைகளுக்கும் மிகவும் சேஃபானது. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பூந்தி கொட்டை. பூந்தி கொட்டையில இயற்கையாவே அந்த சோப்பு நுரை வரக்கூடிய தன்மை இருக்கு. இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட அதிகம். சிகக்காயில எல்லாம் சேர்த்துக்கிட்டா அதுல நுரையெல்லாம் நல்லா வரும். நம்ம கைகளுக்கும் எந்த பாதிப்பும் வராது. நம்ம ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கைகள் எல்லாம் கொஞ்சம் ரஃப் ஆயிடும். பட் இந்த மாதிரி ஹெர்பல்ல போனா நம்ம கையும் சாஃப்டா இருக்கும். கைகள்ல இருக்கிற அழுக்கும் நல்லா வந்துடும். ஏன்னா சோப் நட்ஸ்ல அழுக்க ரிமூவ் பண்ற நேச்சுரலாவே ரிமூவ் பண்ற சக்தி அதிகம். இப்ப தோலை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். அதோட அந்த கொட்டை நமக்கு யூஸ் ஆகாது. சின்ன வயசுல எத்தனை தடவை இதுல உரசி சூடு வச்சு விட்டுருப்பேன் மத்தவங்களுக்கு. தண்ணியில அந்த பூந்தி கொட்டையை போட்டு அப்படியே கேஸை ஆஃப் பண்ணி ஒரு 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஆறக்கு அப்படியே வச்சிரும். அதுலயே ஊறிடும். நம்ம கொதிக்கிற தண்ணியில போட வேண்டாம் அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சாலே போதும். இப்போ நான் லெமன் தோலை தான் எடுக்க போறேன். லெமனோட ஜூஸ் லெமன் ரைஸ்க்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ சோப் நட்ஸோட தோலும் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறுனா நமக்கு அதோட நுரையெல்லாம் நல்லா வரும். அதோட எசன்ஸும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். எந்த டஸ்ட்டும் நிக்காம ஃபுல்லாவே அதோட எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு ஃபுல்லா கிடைச்சிடும். நம்ம வேஸ்டா தூக்கி போடுற லெமன் தோலை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் தோல்ல கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நல்லா அரைச்சுக்கணும். அந்த தண்ணி ஊத்தும் போது அதோட எசன்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இறங்கிடும். அதை எடுத்து இனி ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அதே மிக்சர் ஜார்ல நம்ம ஊற வச்ச சோப் நட்ஸோட தோலையும் போட்டு அடிச்சுக்கணும். எவ்வளவு முடியுமோ நைஸா அரைக்க அதோட எசன்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே முழுசா கிடைக்கும். இதுல அந்த சோப் நட்ஸ் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமா ஊத்திக்கணும். நிறைய ஊத்துனா அதோட நுரையெல்லாம் வந்துட்டே இருக்கும். நமக்கு அடிக்கும் போது மேல வரும். இப்போ ஜாரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே நொரமண்டலமாக தான் இருக்கும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். அந்த நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா லெமன் கலவை, அது கூடவே ஊற்றி வச்சிடணும். மிச்சத்தையும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சிடலாம். ஏன்னா இது பல்ஸ் மோடில் அரைக்கும் போது மிக்சர் ஜாரும் நல்லா க்ளீன் ஆகிடும். ஏன்னா நம்ம இண்டு இடுக்குலலாம் அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மிக்சர் ஜாரில் போட்டு அடிக்கும்போது அதெல்லாம் ஈவனாக க்ளீன் ஆகிடும். வடிகட்டுற கூட இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப சிம்பிளாக வடிகட்டிடலாம். இதை ஒரு துணி பேக்குக்குள்ளே அப்படியே அந்த அரைச்ச லிக்விடை ஊற்றும் போது சக்கை தனியாக லிக்விட் தனியான்னு பிரிஞ்சிடும். நமக்கும் சிரமம் இல்லாமல் போயிடும். ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஊற்றணும். பாதி துணியை வெளியே விட்டு பாதி துணியை உள்ளே விட்டு ஊற்றும் போது அந்த துணிக்குள்ளே அப்படியே இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம புளியருக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே சுற்றும் போது நுரையெல்லாம் வரும். ஆனால் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது இவ்வளோ நுரையெல்லாம் வராது. இந்த லிக்விடை நம்ம 15 டேஸ் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்பப்போ 10 டேஸ்க்கு ஒரு தடவை பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாக்கி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அது கெட்டெல்லாம் போகாது. ஏன்னா நம்ம லெமன் தோலெல்லாம் யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நம்ம கைகளுக்கும் சேஃபாக இருக்கும். கையெல்லாம் ரொம்ப ரஃப் ஆகாது. ஏன்னா இப்போ அதிக சோப்பு அது இதுன்னு கையில் போட்டு நம்ம தேய்க்கும் போது நம்ம பாத்திரங்கள் அப்படியே வெள்ளையாக நிற்கும். அந்த மாதிரி எந்த தொல்லையுமே இருக்காது. இப்போ துணி இப்படி லிக்விட் தனியாக சக்கை தனியாக புழிஞ்சு எடுத்துடணும். இந்த துணி கூட பாருங்க, இதில் புழிஞ்சனால கடைசியில் வாஷ் பண்ணி அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடும். ஏன்னா லெமனுக்கும் பூந்தி கொட்டைக்கும் நேச்சுரலாவே கிளீன் பண்ற தன்மை கொஞ்சம் அதிகம். அவங்க பளிச்சுன்னு பண்றதும் இல்லாம நம்ம கைகளையும் பத்திரமா பார்த்துக்குவாங்க. நம்ம இதை ஸ்டோர் பண்ற மெத்தட் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ கண்ணாடி பாட்டிலையோ ஊற்றி வச்சா அது அப்படியே இருக்கும். நம்ம இது கூட இன்னொரு பொருளும் சேர்த்தா மட்டும்தான் அந்த பாத்திரம் இன்னும் பளிச்சுன்னு ஆகும். எந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாம நீடிக்கும். பாத்திரங்களில் கூட எந்த டர்ட் ஸ்மெல்லுமே வராது. இப்போ இது வேஸ்ட்டு தான். இந்த துணியை கூட நம்ம வாஷ் பண்ணும்போது அது நல்லா அழுக்கு போயிடும். இப்போ நம்ம பண்ண லிக்விட் கூட கொஞ்சோண்டு வினிகர், அதாவது நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன கப்பு, அந்த சின்ன கப் வினிகர் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது பாத்திரங்கள் இன்னும் பளிச்சுன்னு ஆகும். சட்டுன்னு கெட்டும் போகாது. லெமனும் வினிகரும் சேர்த்திருக்கிறனால சட்டுன்னு கெட்டு போகாது. அந்த பாத்திரங்களோட ஃப்ரெஷ்னஸும் ஃப்ரேக்ரன்ஸும் அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சட்டுன்னு கெட்டும் போகாது. இப்படி நான் ஒரு பனல் வச்சு ஒரு வினிகரை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண லிக்விடை அந்த பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது நமக்கு அதோட ஃப்ரேக்ரன்ஸும் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் பாட்டிலில் ஊற்றும் போது உங்களுக்கு ஃபுல்லாக நுரையாக தெரியும். ஆனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது இவ்வளோ நுரை இருக்காது. நுரை இல்லைனாலும் பாத்திரங்களை பளிச்சுன்னு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இதுக்காக யூஸ் பண்ண குண்டாவும் கரண்டியும் சும்மா வாஷ் பண்ணாலே அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுங்க.
சொன்ன மாதிரி நொரை மேலே இருக்கும், அதோட லிக்விட் தனியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது அது ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். நம்ம எடுத்து பாத்திரம் தேய்க்கும் போது கூட நமக்கு ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் கிடைக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக இந்த துணியும் வாஷ் பண்ணியாச்சு.